இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பது மகிழ்ச்சியடைகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், ஆண்டவரே எங்களுக்கு பிரகாசமான கண்களை தந்திரலும் என்று சொல்லி அன்றைக்கு எபேசு சபைக்கு ஜெபித்தது போல, பவுலுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டது போல இன்றைக்கு நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு பிரகாசமான கண்களை திறப்பாராக. இன்றைக்கு 3வது பகுதியாக வேதத்தில் வாசித்து பார்க்கிறோம். 119ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்திடும். ஒரு பெரிய ராஜா, எல்லாவற்றையும் நன்கு அறிந்தவர், ஒரு நிர்வாகம், தாவீதுடைய சிங்காசனம், தாவீதுடைய ஆட்சி எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது தாவீதை குறித்த ஆண்டவர் சொன்னார், இதயத்துக்கு ஏற்றவன். அவனுக்கு நல்ல ஆட்சியை கொடுத்து நல்ல நிர்வாகத்தை கொடுத்து அவன் நடத்தி வந்தார். அந்த தாவீது அவ்விதமாக நிர்வாகம் செய்வதற்கு அவன் யாருக்கு அதிகமாக முன்னுரிமை கொடுத்தான்? தேவனுக்கும் தேவனுடைய வசனத்திற்கும். குறிப்பாக இந்த 119ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அடிக்கடி சொல்லப்பட்ட வார்த்தை, உடைய வேதம், உடைய பிரமாணம், உடைய சாட்சி, உடைய கற்பனை என எத்தனையோ விதமான பெயர்களை சொல்லி 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 ஆண்டவருக்கு நன்றி சொல்வதை பார்க்கிறோம். இந்த இடத்துல தாவீது ஜெபிக்கிற ஜெபம் என்னவென்றால், ஆண்டவரே உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்க முடியும். இதில் அடங்கியிருக்கிற அதிசயம், இதில் இருக்கிற அற்புதம், இருக்கிற வல்லமை, இருக்கிற மகிமை, இருக்கிற ஜீவன், இருக்கிற வாழ்வு, இருக்கிற சுகம், இருக்கிற விடுதலை, இருக்கிற அற்புதம், இவைகளெல்லாம் நான் பார்க்கும்படி நான் சொல்லுவேனால் இதற்கு எத்தனையோ அடமொழிகளை சொல்கிறார். அவர் சொல்றாரு, இது எனக்கு தேன் சொல்றாரு, இது எனக்கு ஆகாரம்னு சொல்றாரு, எனக்கு தீபம்னு சொல்றாரு, எனக்கு வெளிச்சம் விளக்குன்னு சொல்றாரு. இன்னும் சொல்ல போனால் தாவீது அவன் ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவனாக இருந்தவனே, ஆடுகளுக்கு பின்னால் அலைந்திருந்த அவனை அரசனாக்கி அவனுடைய சிங்காசனை சிறப்படுத்தி அவனை ஒரு மகா மேன்மையான மனுஷனாக பார்த்த பொழுது, இதெல்லாம் என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் ஆண்டவரே. நான் பிறந்தது ஒரு அதிசயம், நான் வாழ்ந்தது ஒரு அதிசயம், என்னுடைய சத்துருக்களுடைய கையிலிருந்து என்னை காப்ப அது ஒரு அதிசயம், சிங்கத்தினுடைய வாயிலிருந்து காப்பாற்றினேன், கோலியாத்தினுடைய கொக்கரிப்பில் அது ஒரு அதிசயம். அதோட சூப்பரா என்னையும் நம்பி ஆடுகளுக்கு பின்னால் அலைந்திருந்து என்னையும் ஒரு அரசனாக்கி என்னை எந்த அளவுக்கு கொண்டு வந்து என்னையும் ஒரு மகா மேன்மையான மனுஷனாக பார்த்து அது ஒரு அதிசயம். இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் ஆண்டவரே. நீங்களும் உங்கள் வசனமும் நீங்கள் தான் அதிசயம், உங்கள் வேதமும் அதிசயம். இந்த நாட்கள்லையும் கூட தாவீது கூட சேர்ந்து அவருடைய வேதத்தை நாம் அதிகமாக வாசிப்போம், தியானிப்போம், வேதத்துக்கு ஒரு முன்னுரிமை கொடுப்போம். வேதத்தை நாம் வாசிக்கிறேன்னு சொல்ல விட இந்த வேதம் நம்மை வாசிக்கட்டும். இது ஒரு ஹோலி பைபிள். இந்த பரிசுத்தத்துக்கு ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுப்போம், தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், இருக்கிற ஜீவனை பெறுவோம், இதுக்குரிய பலனை பெற்றுக்கொள்வோம். இதுக்கு ஒரு ஆகாரம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே ஆண்டவரை உங்களை பார்க்கிற கண்களை தாருன்னு சொல்லி தாவீது ஜெபித்தது போல் நாம் ஜெபிப்போம். கர்த்தர் அவரையும் அவருடைய மகிமையின் பிரசன்னத்தையும் உயிர்த்தெழுந்த வல்லமையும் கிறிஸ்து பிறப்பிலே இருந்த ரகசியத்தையும் அதிசயத்தையும் கண்டு நாம் அனுபவித்து மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்கு இன்னும் அதிகமாய் கெட்டி சேர்வோம். வாசிப்போம், தியானிப்போம், அதன்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வோம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. May God bless you. பூமியிலே சமாதானமும் நிதியமும் உண்டாகட்டும்.